அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் பார்க்க இருப்பது கோதுமை சிறுதானியம். இந்த கோதுமை இன்னைக்கு மக்களால் அதிக அளவு உணவாக உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கோதுமையை என்பது முதலில் மனிதர்களால் பயிரிடப்பட்ட பகுதி எது என்றால் அது தென்மேற்கு ஆசியா ஆகும். இது டிடிகம் எனப்படும் ஒரு வகையான புல் வகையை சேர்ந்ததாக குறிப்பிடப்படுகிறார்கள். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த முழு தானிய உணவாக இந்த கோதுமை விளங்குகிறது. மேலும் இது 3 வேளையும் உணவாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்று உணவு பதார்த்தங்களில் பல்வேறு வகையான உணவு முறைகளில் இந்த கோதுமையை ஒரு பொருளாக பயன்படுத்தி பல்வேறு வகையான உணவுப் பொருட்களையும் தயாரிக்கின்றனர். இந்த அளவுக்கு சிறப்புமிக்க இந்த சிறுதானிய கோதுமைகளில் நாம் தினமும் உண்ணுவதால் நம் உடலுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நன்மைகளை பற்றி இந்த காணொளியில் நாம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த கோதுமையை நாம் உணவாக உண்பதால் இந்த கோதுமையில் செலீனியம் எனப்படும் ஒரு வகையான சத்து நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகின்றன. இந்த கோதுமையில் உள்ள செலீனியம் சத்து நம் உடலில் உள்ள சருமத்திற்கு, அதாவது தோலுக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்கின்றன. குறிப்பாக தவிடு நீக்கப்படாத கோதுமையை உட்கொள்வதால் நம் உடலில் இருக்கக்கூடிய தோலுக்கு வேண்டிய முழு சக்தியாக செலீனியம் பயன்படுகிறது. இந்த செலீனியம் அதிக அளவு தோலுக்கு பயன்படுவதால் தோலினுடைய சுருக்கத்தை தடுத்து தோல் எப்பொழுதும் மிகவும் பளபளப்பாகவும் இளமையாக பாதுகாக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். மேலும் இந்த கோதுமையில் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால் இது இரத்த ஓட்டத்திற்கு மிகவும் இன்றியமையாத பொருளாக பயன்படுகிறது. அதாவது இரத்த ஓட்டத்தில் உள்ள முக்கியமாக நச்சுத்தன்மையை நீக்கி நம்முடைய தோலுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தையும் பளபளப்பையும் கொடுத்து நம் சருமத்தில், அதாவது முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பருக்கள், கருப்புள்ளிகள், மங்கு போன்ற பல்வேறு வகையான சரும பிரச்சனைகளை தடுத்து இவை சருமத்திற்கு ஒரு ஆரோக்கியத்தையோ பளபளப்பையும் கொடுக்கிறது என்பது ஒரு சிறப்பான தகவலாக இந்த கோதுமையில் நாம் பார்க்கலாம். மேலும் மனிதர்களின் தலைமுடி இன்றைய காலகட்டத்தில் அதிக அளவு தலையில் இருக்கக்கூடிய தலைமுடி கொட்டுவது, மேலும் அடர்த்தி இல்லாமல் போகுவது, வளர்ச்சியால் போகுவது போன்ற குறைபாடு இருக்கின்றன. இந்த கோதுமையில் ஜிங்க் அளவு அதிகமாக இருப்பதால் இந்த ஜிங்க் மனிதர்களின் தலைமுடிக்கு வேண்டிய சத்துக்களையும் அதிக அளவு கொடுத்து தலைமுடியை அடர்த்தியாகவும் அழகாகவும் நல்ல ஒரு பளபளப்பாகவும் பேணி காக்கின்றன. இந்த கோதுமையில் விட்டமின் பி அதிக அளவு காணப்படுகிறது. விட்டமின் பி எதுக்காக பயன்படுது என்றால் நம் உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் தினமும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு தினமும் நமக்கு விட்டமின் பி தேவைப்படுகிறது. இந்த விட்டமின் பி இந்த கோதுமையில் அதிக அளவு இருப்பதால் நாள் முழுவதும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட இந்த கோதுமை உணவு மிகவும் சிறப்பான உணவாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கோதுமையை உட்கொள்வதால் உடலில் உள்ள சர்க்கரை அளவும் கார்பன் அளவும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கின்றன. ஏனென்றால் இந்த கோதுமையில் கார்போஹைட்ரேட் குறைவாக இருப்பதால் இந்த நீரிழிவு நோய்க்கு மிகவும் இன்றியமையாத ஒரு பொருளாக பயன்படுகிறது. ஆகையால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த கோதுமை உட்கொள்வதால் தங்களுடைய சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். இந்த கோதுமையை நாம் உண்ணுவதால் மேலும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை குறைக்கப்படுகின்றன. ஞாபக மறதியை குறைக்கிறது. பக்கவாதம் வராமலும் இந்த உணவு தடுக்கப்படுகிறது. மேலும் இதில் அதிகமாக விட்டமின்கள் காணப்படுகின்றன. இந்த விட்டமின்கள் அனைத்தும் உடலின் சீரான இயக்கத்திற்கு பயன்படுகின்றன. ஜென் ரிவ்யூ டாட் ஆன்லைன் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க.